வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷ்ங்க. 20/12/2025 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் விலை நிலவரம் பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதிவு போட சொல்லி கமெண்ட் பண்ணுறதையும் கால் பண்ணதையும் தொடர்ந்து பதிவு வந்துட்டே இருக்குங்க. இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஆறுபடை செல்றதுனால அப்டேட் கொடுக்க முடியலைங்க. வெறும் நாட்களில் தொடர்ந்து வருங்க. வாங்கன்ற பதிவு பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட தக்காளி பார்த்தீங்கன்னா சாகு முதல் தரம் 600க்கும், மதன் முதல் தரம் 570க்கும், சிவம் முதல் தரம் 530க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் சம்பா மிளகாய் 1 கிலோ 38க்கும், உருண்டை 45 to 55க்கும், ஆந்திரா சம்பா 36க்கும், ஆந்திரா உருண்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவு வந்து 55க்கும். இப்போ ஆந்திரா மிளகாய் வரனால விலை வந்து ஆந்திரா அப்டேட் சேர்த்தி வருதுங்க. அவரைக்காய் பார்த்திங்கன்னா பெல்ட் அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பஞ்சுக்கோழி அவரைக்காய்ங்கிறத பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பஞ்சு அவரைக்காய் உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. பீட்ரூட் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து கீழே 8 ரூபா வரைக்கும் பீட்ரூட்டின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 60-70 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே 1 கிலோ பட்டறை பழைய வெங்காயம் பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலிருந்து 54 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதுக்காய் 35 to 45 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் பழைய வெங்காயம் 38 ரூபாயிலிருந்து 63-64 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இதே புதுக்காய் பார்த்திங்கன்னா 48 ரூபாயிலேருந்து 50-55 வரைக்கும் விற்பனை ஆகும். தெளிவுங்க. கொஞ்சம் காய் குவாலிட்டியாக இருந்தால் 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் புதுக்காய் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ அதிகபட்ச விலையை 12 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 140க்கும், சில்லறை விற்பனை 170 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 24 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க வந்து பயிரும்பாங்க, பச்சை பயிர் 37 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கருமுருங்கை பார்த்திங்கன்னா 140க்கும், செடி முருங்கை 110க்கும், மரத்துக்காய் 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 12 ரூபாயிலிருந்து 28 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரை பார்த்திங்கன்னா பந்தல் சுரை 15 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 10 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 8 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் தலையின் தரம் மற்றும் கட்டின் சைஸுக்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வேண்டாம் 37 ரூபா அதிகபட்ச விலைங்க, குறைந்தபட்ச விலை 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் 47 to 57 வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழம் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் குட்டை ரகம் பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கும், பந்தல் நெட்டை ரகம் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய் அல்ல சீனி அவரைக்காய்ம்பாங்க 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பெரிய இன்னும் மாற்றம் வள்ளிங்க, மார்க்கெட்டில் அதிகபட்ச விலையாக 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே வந்து அதிகபட்ச விலையை 3 to 4-4.5 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் விலை இன்னும் குறையவே இல்லைங்க. காட்டுக்குள்ளேயே 15 ரூபாயிலிருந்து மேலே தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போடுறாங்க. மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா கடைகளில் கிலோ 20-25 ரூபாய் சில்லறை விற்பனை விற்கிறாங்க. லோக்கல் கிராம கடையில் பார்த்திங்கன்னா 30 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.